வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் காதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு காற்றாகி கடலாகினாள், பாகம் 2. சாபத்தின் இசை. மெல்லிய கடல் காற்று வீசிக்கொண்டு இருந்தது. ஒரு பழைய பாடலை யாரோ ஹம்மிங் செய்து கொண்டு இருந்தார்கள். அன்றும் அந்த பழைய ரேடியோ தான் பாடிக்கொண்டிருந்தது. ஒரு இரவு, ஒரு குரல், ஒரு நிழல். அன்று இரவு சென்ற மாளவிகா அந்த ராயர் பங்களாவில் இருந்து வெளியில் வரவே இல்லை. ஆனால் மறுநாள் காலை மீன் பிடிக்க செல்லும் மக்கள் சிலர் கடற்கரையில் இருந்து அவளின் கேமராவை மட்டும் கண்டெடுத்தார்கள். அது இன்னும் ரெக்கார்டிங் செய்து கொண்டுதான் இருந்தது. அந்த வீடியோவில் யாருமே இல்லை. மாளவிகா பேசும் குரல் மட்டும் கேட்டது. என் குரலை அவ எடுத்துக்கிட்டா, அவ என்று அவள் கத்தினாள். அந்த வீடியோவில் ஒரு பேருந்து வந்து நின்றது. காலை விடியும் நேரம். 2 நாட்கள் கழித்து மாளவிகாவின் நண்பன் ஆர்வின். இவள் சென்றும் 2 நாட்கள் ஆகியும் அவள் வந்திருக்கவில்லை என்பதால் அவளை தேடி அந்த மூஞ்சூர் கிராமத்திற்கு வந்திருந்தான். அவன்தான் அவளுடைய படத்தின் சவுண்ட் இன்ஜினியரும் ஆவான். அவள் எடுக்க போகும் படத்திற்கு பணம் தருபவனும் அவன்தான். அவள் பார்த்ததாக கூறிய பங்களாவின் வாசலுக்கு சென்று நின்றான். மாளா, மாளா என்று அவளின் பெயரை அழைத்து பார்த்தான். பதில் இல்லை. ஆனால் அவனுக்கும் அந்த பழைய ரேடியோவில் இருந்து அதே பாடல் திக்கி திக்கி மெதுவாக பாடத் துவங்கியது. நீ வந்த பின் நான் போனேன் என்று இம்முறை கட்டை குரலில் அந்த பாடலை பாடியது. அவன் அந்த சத்தத்தில் உள்ளே நுழைந்தான். அங்கு யாரும் வந்திருக்கும் அறிகுறியே இல்லை. எல்லாம் தூசியில் மூழ்கி போய் இருந்தது. ஆனால் அவ்வாறு தூசி படிந்திருந்த இடத்தில் ஒரு சுவரில் மட்டும் புதிதாய் எழுதப்பட்டிருக்கும் எழுத்துக்களை அவன் கண்டான். அவள் பாடல் உயிரோடு இருக்கு என்று புரியாத புதிர் போல் ஏதோ வரிகள் எழுதப்பட்டு இருந்தது. ஆர்வின் உள்ளே செல்லும் போதே அந்த ரேடியோவை கையில் எடுத்துக்கொண்டுதான் சென்றிருந்தான். ஆர்வின் அந்த பழைய ரேடியோவை கேசட் போடும் இடத்தை திறந்தான். உள்ளே ஒரு மடித்த காகிதம் இருந்தது. அதில் ஒரு வரி எழுதப்பட்டு இருந்தது. அவளுடைய குரல் திரும்ப வந்தால் கடலும் நிம்மதி பெறும், சாபமும் முக்தி பெறும். அவன் தலையசைத்து கொண்டான். என்ன பைத்தியமா இது, சை என்று சொல்லி திரும்பி அந்த ரேடியோவை ஒரு இடத்தில் வைத்தான். அப்பொழுது ஒரு குரல் கேட்டது. ஆர்வன். அவன் பீதி அடைந்து திரும்பி பார்த்தான். கதவின் வாசலில் மாளவிகா நின்றாள். அவளுடைய வெள்ளை உடை முழுவதும் சீரும் சகதியுமாக கரை நிறைந்து இருந்தது. சோர்ந்த கண்கள். ஆனால் முகத்தில் அவள் கண்ட உயிர் பயம் மட்டும் அப்பட்டமாக தெரிந்தது. ஏய் மாளா என்று கத்தியபடி அவன் அவள் அருகில் ஓடி வந்தான். அவள் வாயை திறந்து எதையோ பேச முயன்றாள். ஆனால் அவள் வாயிலிருந்து குரல் வரவில்லை. அவளுடைய குரல் மறைந்து விட்டது. அவள் எதையோ செய்கையில் அவனுக்கு உணர்த்த முயன்று கொண்டாள். அந்த வானொலி அதில் கேட்கிற பாட்டு. அவள் செய்யும் செய்கையும் அவளது கண்களில் இருந்த பயமும் இன்னும் ஆர்வின் மனதில் ஆழமாக பதிந்தது. ஆர்வின் அவனுடைய பையில் இருந்து ஒரு நோட்புக்கை வெளியே எடுத்து கொடுத்ததும் நடுங்கும் கைகளுடன் மாளவிகா அவனிடமிருந்து பெண்ணை பறித்து, யாரோ என் குரலை
அவ அவ என் குரலை பறிச்சுட்டா. அவ இந்த வீட்டுல இருக்க ஒரு 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 பெண்ணு ஒரு பொண்ணு ஒரு பொண்ணுதான் என் குரலை பறிச்சுக்கிட்டா. அவ குரல் தான் அந்த ரேடியோல கேக்குது. அவ அவ பேரு ஆனந்தி என்று பயத்தில் நடுங்கும் கைகள் கிறுக்கியது அந்த நோட்புக்கில். ஆர்வின் திகைத்தான். பயப்படாத மாளவிகா, பயப்படாத, முதல்ல ரிலாக்ஸ் ஆகு, கூல் கூல் என்று அவன் பேக்கில் இருந்த தண்ணீர் பாட்டிலை அவளிடம் கொடுத்தான். இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை, ஏதோ இந்த ரேடியோ பாடுறது அவ குரல், பேய் பிசாசு, இதெல்லாம் நம்பாத. இதெல்லாம் கிராமத்துல இருக்கவங்க சும்மா கதை கட்டியிருக்காங்க, யாரோ கதை கட்டினத நம்பிட்டு இருக்காங்க, நீயுமா இதெல்லாம் நம்புற என்று அவளை சமன் செய்ய முயன்று கொண்டு இருந்தான். ஆனால் அடுத்த நொடி அந்த பழைய ரேடியோ தானாக ஒலிக்க தொடங்கியது. அதே பழைய பாடல்தான், ஆனால் இப்பொழுது மாளவிகாவின் குரல். ஆர்வினே இம்முறை பயத்தில் நடுங்கி விட்டான். இது எப்படி பாசிபிள்? அவன் வேகமாக திறந்து கேசட் இருக்கும் இடத்தை பார்த்தான். அந்த ரேடியோவை தட்டி தட்டி எப்படியும் நிறுத்த முயன்றான். ஆனால் அதில் மாளவியின் குரல் ஒரு வேறு வடிவத்தில் வேதனையோடும் வேற்றுலக சத்தத்தோடும் கலந்து ஒலித்தது. அந்த ரேடியோ இப்பொழுது மெதுமெதுவாக ஒரு முணுமுணுப்பை வெளியிட்டது. என் பாடல் முடிந்தது இல்ல, என் பாட்டு இன்னும் முடியல, இப்போதுதான் ஆரம்பிக்குது. மாளவிகா திடீரென தலையை பிடித்து கொண்டாள். அவளது வாயில் இருந்து குரல்தான் வரவில்லையே என்று நினைத்து அவள் மீண்டும் வாயை திறக்க, ஆனால் இம்முறை குரல் வெளிவந்தது. ஆனால் அது ஆனந்தியின் குரல். ஆர்வன், நம்ம கதைய முடிக்கணும், இல்ல நீயும் பாட ஆரம்பிப்ப, உன் குரலும் போயிரும். அந்த வார்த்தை முடியும் முன் ரேடியோ வெடித்து சிதறியது. தூரத்தில் தண்ணீர் சொட்டும் சத்தம் மட்டும் இருந்தது. மயான அமைதி. அன்றிரவு மாளவிகா பேச முடியாமல் மீண்டும் மயங்கி தரையில் சரிந்தாள். ஆர்வின் பக்கத்தில் ஒரு பழைய டேப் ரெக்கார்டர் மட்டும் இருந்தது. அந்த டேப்பில் ஒரு பெண் பாடிய குரல். ஆனால் அதில் இருந்த சத்தம் மனித குரலே இல்லை. கடலின் அலையோடு கலந்த வேதனை நிறைந்த ஒரு ஏலியனின் குரல் போல் ஒலித்தது. யார் அந்த ஆனந்தி? அவளது குரல் ஏன் சாபமானது? குரல் எல்லாம் சாபம் பெறுமா? கடந்த காலம் திறக்கும் போது உயிரும் குரலும் கலந்த கதை தொடங்கும். யார் ஆனந்தி? அவளது குரல் ஏன் சாபமானது? இந்த கதை தொடரும். அவள் பெயர் ஆனந்தி. பாகம் 3 நாளை இதே நேரத்தில் இதே சேனலில் உங்களுக்காக. நன்றி.